சட்டமன்ற தேர்தலில் தாவேக தலைவர் விஜய் முதல் சுற்றுல பெரம்பூர், திருச்சி கிழக்கு அந்த 2 தொகுதிகளிலும் முன்னிலையில் இருக்கிறார். அவர் போட்டியிட்ட 2 தொகுதிகளிலும் முதல் சுற்றுல முன்னிலையில் இருந்து வருகிறார். பெரம்பூர் தொகுதியிலும் திருச்சி கிழக்கு தொகுதியிலும் முன்னிலையில் இருந்து வருகிறார். சென்னையில் இருக்கக்கூடிய அந்த பெரம்பூர் தொகுதியிலும் இருக்க வேண்டும், திருச்சியில் இருக்கக்கூடிய திருச்சி கிழக்கு தொகுதியிலும் அவர் முன்னிலை பெற்றிருக்கிறார். இந்த 2 தொகுதிகளில் பொறுத்தவரை திருச்சி கிழக்கை பொறுத்தவரையிலும் அது திமுகவின் கோட்டைன்னு சொல்லுவாங்க. பல்வேறு தேர்தல்களில் பல்வேறு வியூகங்கள் வகுத்திருந்தாலும் கூட திருச்சி கிழக்கு தொகுதியில் திமுகவை தொடர்ந்து வென்று வந்தது. இந்த தேர்தலில் திருச்சி கிழக்கு தொகுதியில் விஜய் முன்னிலை பெற்றிருக்கிறார். அந்த 2 தொகுதிகளிலும் அவருக்கு முன்னிலை இருப்பதாக நிலவரங்கள் தெரிவிக்கின்றன. இப்போது 234 தொகுதிகளுக்கு 233 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரம் தெரிய வந்திருக்கிறது. இதில் தாவேகா 98 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. அதிமுக 79 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் 55 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறார்கள். தாவேகா தலைவர் முதல் சுற்றுல பெரம்பூர், திருச்சி கிழக்கு அந்த 2 தொகுதிகளிலும் முன்னிலையில் இருந்து வருகிறார். அவர் போட்டியிட்ட 2 தொகுதிகளிலும் அவரே முன்னிலையில் தொடர்ந்து இருந்து வருகிறார். பெரம்பூர் தொகுதியிலும் அவருக்கு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் இருந்து வருவதாக தகவல் வந்திருக்கின்றன. இதேபோல அவர் போட்டியிடக்கூடிய திருச்சி கிழக்கு அந்த தொகுதியிலும் அவரே முன்னிலையில் இருந்து வருகிறார். முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலில் களமிறங்கிய விஜய் 2 தொகுதிகளிலும் முன்னிலை பெற்றிருக்கிறார். அவர் போட்டியிட்ட 2 தொகுதிகளிலும் அவரால் முன்னிலையை பெற முடிந்திருக்கிறது. அந்த 2 தொகுதிகளிலும் கூட அவர் மிகப்பெரிய பிரச்சாரத்தை மேற்கொள்ளவில்லை. பேரளவிற்கு ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்ட போதிலும் கூட அந்த 2 தொகுதிகளிலும் அவரால் முன்னிலை பெற முடிந்திருக்கிறது. இது சட்டமன்ற தேர்தலில் மக்களை சந்திக்கின்ற முறையில் ஒரு புதிய முறையை தாவேகா உருவாக்கி இருக்கிறது அப்படிங்கிறது தான் தேர்தல் முடிவுகள் இல்ல முன்னிலை நிலவரங்கள் காட்டுகின்றன.